அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 13:4. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். இதில் பாருங்களேன், நம்முடைய நாவை குறித்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் தாழ்த்துவதற்கும் ஒரு வல்லமையான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய உறுப்புகளில் நம்முடைய வாய் ரொம்ப முக்கியமானது. தன்னுடைய வாயை காக்கிறவன் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் ஆரம்பிக்குது. அப்போ காக்கிறவன் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஒரு காவலாளி ஒரு அரண்மனையின் வாசலில் நின்றுட்டான்னா யாரை உள்ளே அனுப்பலாம், யாரை உள்ளே அனுப்பக்கூடாது அப்படின்றத அவன் டிசைட் பண்ணி அந்த உண்மையாய் அதை செய்வதற்கு அந்த வாசலில் காவலாளியாக நிற்பான். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்த காரியத்தை நம்ம பேசலாம், எந்த காரியத்தை பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைகளை நம்ம கரெக்டாக நிதானித்து நம்ம பேச வேண்டும். இன்றைக்கி பல குடும்பங்கள் பாருங்களேன், நிறைய பிரிஞ்சு உடஞ்சி போய் கிடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த வாயின் வார்த்தைகள் தான். நிறைய உறவுகள் அந்த வார்த்தைகளால் உடைஞ்சிருக்குது. பல நட்புகள் பணத்தால் கடலை பேசப்பட்ட ஒரு வார்த்தையால் அது அழிக்கப்பட்டு கிடக்குது. இன்றைக்கி நிறையா பார்த்திங்கன்னா உறவுகள் கட்டுப்பாடற்ற ஒரு நாவினால் நிறைய ஊழியங்கள் பாதிக்கப்பட்டு இருக்குது. அதனால தான் ஆண்டவர் முதல்ல நம்முடைய வாயை காக்க சொல்லுகிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாயை காக்கும்போது அது நம்மை ஜீவனை காக்கிற ஒரு காரியமாய் மாறிவிடும். இதுக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? தாவீது. ஏன்னா சவுல் அவனை துரத்திட்டே வரான், எவ்வளவோ அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் அவனை சவுலை சபிக்கவே இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்தான். நிறைய இடத்துல அவனுக்கு சவுலை கொல்றதுக்கு அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட அவன் ஒரு வார்த்தையும் அவனுக்கு மற்றவங்களுக்கு அக்செப்ட் பண்ணவே இல்லை. அவன் சொல்கிறான், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர் மேலே நான் எப்படி கை போட முடியும்? இதுதான் அவனுடைய வார்த்தையாக இருந்துச்சு. அப்போ அவனுடைய இருதயம் பயந்திருந்தது. அவனுடைய வாய் வீணான வார்த்தைகளை பேசலை. தன்னுடைய நாவை கட்டுப்படுத்தினதற்கான அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அதே போல் சகரியாவுடைய வாழ்க்கையில் தேவதூதன் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரும்போது இவனுடைய நாவில் வீணான ஒரு வார்த்தை, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சந்தேக கேள்வியை வச்சான். ஆனால் தூதன் என்ன பண்ணிட்டாருன்னா அவனுடைய வாயை அப்படியே அடைச்சிட்டார். வேறு எதையும் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப தண்டிக்கலை. இந்த ஒன்றை செஞ்சார், தவறான ஒரு வார்த்தையை பேசிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் வாயை மூடினார். ஆனால் குழந்தை பிறந்த உடனே தேவனுடைய சித்தத்தை ஒப்புக்கொண்டு இவன் பேர் யோவான் என்று எழுதுனான் பாருங்களேன். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டது. அப்போது இன்றைக்கு நிறைய நேரங்களில் தேவனுடைய வார்த்தைகளை சந்தேகிக்கிற எந்த வார்த்தையும் நமக்குள்ளே வராதபடி நம்முடைய வாய்க்கு நம் காவல் வைக்க வேண்டும். விசுவாசத்தோடு பேசப்படுகிற வார்த்தைகள் தான் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். இப்போது அந்த உதடுகளை விரிவாய் திறக்கிறவன் கலக்கமடைவான் நம்ம பார்க்குறோம். இது ஒரு எச்சரிப்பு. ரொம்ப ஆசீர்வாதமாக நம்ம இருக்கிறத செலக்ட் பண்ணணும். ஆனால் நம்ம வீணான வார்த்தைகளை பேசும்போது, விரிவாய் திறக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அழிவை நாமே கொண்டு வர வேண்டியது இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தீப்பொறி தான் காட்டையே கொளுத்திரும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே போல் இந்த நாவு ஒரு சின்ன அவயம் தான், ஆனால் ஒரு வார்த்தை அப்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைத்து விடுகிறது. ஆனால் ஞானமாய் பேசப்பட்ட ஒரு வார்த்தை உடைந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இது அழிக்கிற ஒரு ஆயுதமாய் நம்முடைய நாவை பயன்படுத்தக்கூடாது. நம்ம ஒரு சமாதானத்தின் பாத்திரமாய், ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் நம்முடைய நாவு இருக்க வேண்டும். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பேசுகிறதுக்கு முன்னால், ஒரு காரியத்தை பேசுகிறதுக்கு முன்னால் ஒரு 3 கேள்விகள் நம்ம கேட்கணும். நான் பேச போகிற அந்த வார்த்தை உண்மையானதா? அந்த பேச போகிற வார்த்தை அன்பானதாக இருக்குதா? 3வது, நாம் பேச போகிறது இப்போ பேசப்பட வேண்டுமா, பேசப்படணுமா? இந்த 3க்கும் நம்முடைய இருதயத்தில் சரி ஓகே பேசலாம் அப்படின்ற பதில் வந்தால் மட்டும்தான் அதில் நீங்கள் பேசணுமோ ஒழிய இல்லைன்னா நீங்கள் அமைதியாக இருந்துடலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு முக்கியமான சத்தியம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் கதவை நீங்கள் காக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதலாவது காக்க வேண்டியது உங்களுடைய நாவு. ஆமேன், ஹல்லேலூயா. நாவை கட்டுப்படுத்துகிறவங்க பலவீனமானவங்க கிடையாது. நிறைய பேர் நினைப்பாங்க
நம்ம பதிலுக்கு பதில் பேசினாதான் நம்ம ரொம்ப பலசாலி நினைப்பாங்க. இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நாவை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்கும்போது நம்ம தான் பலமுள்ளவர்கள். ஆண்டவருடைய பார்வையில் நம்ம தான் பலனுள்ளவர்கள். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வைங்க, ஆண்டவரே என் வார்த்தைகள் மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது, நான் உங்களை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளை பேசணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நம்ம பெரிய காரியம். ஆண்டவருக்கு முன்பாக இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னுடைய நாவை நான் உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுங்க. கோபம் வருதா? கோபம் வர்றதுக்கு முன்னால் அந்த ஆண்டவருடைய கிருபையை யோசிச்சு பாருங்கள். மற்றவங்களை குற்றம் சாட்டுறீங்களா? அதுக்கு முன்பாக ஆண்டவரோட நம்ம மேலே வைத்திருக்கிற கிருபையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மற்றவங்களை குறித்து சந்தேகமான வார்த்தைகளை பேசுகிறோமா? அதற்கு முன்பாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களை யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? என்னுடைய நாவை நான் ஆளக்கூடாதுப்பா, நீங்கள் ஆளுங்கன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுடைய வாய்க்கு நீர் காவல் வைக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்கள் பேசுகிற வார்த்தைகளிலிருந்து யோசிக்காமல் பேசுகிற வார்த்தைகள், ஆண்டவரே கோபத்தின் வார்த்தைகள், கசப்பான வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள், குறை கூறுகிற வார்த்தைகள், இவைகளிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய நாவை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் நீர் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கிருபையுள்ள வார்த்தைகளாக, விசுவாசத்தின் வார்த்தைகளாக, நம்பிக்கையின் வார்த்தைகளாக, மற்றவர்களுடைய வாழ்க்கையை ஆசிர்வதிக்கிற வார்த்தையாக, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வார்த்தையாக வெளிவரட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாய் நம்முடைய குடும்பம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய உறவுகள் உடையக்கூடாது. இதில் நம்ம முக்கியமான கருத்தோடு கவனத்தோடு இருந்தோமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர்